பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான எல்லா தேவ ஜனங்களே, இந்த அருமையான ஜப நேரத்துல வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவிக்கிற உங்கள் சகோதரர் பாஸ்டர் ராஜ்குமார். ஜீசஸ் பிளஸ் இந்தியா அண்ட் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சியோன் சபை பெங்களூர் பட்டணத்துல கம்மகுண்டநள்ளி அசோகா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் பின்புறமாக சபை ஊழியமும் ஜப ஊழியமும் செய்கிறோம். மத்திக்கரையில் மற்றும் எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர்ல பல பகுதிகளில் ஜப ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இப்படி சவுத் இந்தியா முழுவதுமாக ஜப ஊழியங்கள் செய்து வருகிறோம். தேசத்துல ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இப்படி பல இடங்களில கூட அநேக தேவ ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளே சவுத் கொரியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நைஜீரியா பல தேசங்களோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி தான். எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம விசுவாசத்தினால ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த ஊழியங்களை செய்யும்படியா கிருபை செய்தார். அதனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னென்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் ஒரு சாட்சி அறிவிக்கிறோம். நாம் கிருபையினால கமுகொண்டலி பகுதியில ஜபம் செய்து வருகிறது. ஒரு ஆலயத்துக்காக நம்ம ஜபம் செய்து வருகிறோம். பல வருஷங்களாக ஆண்டவர் கிருபையினால கடந்த நாட்களில 18 அடி அகலம், நீளம் 40 அடி ஒரு சைட்டை ஆண்டவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த இடத்துல ஒரு ஒரு பிரேயர் சென்டர், ஹீலிங் சென்டர், ஒரு சர்ச் கட்டணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே அதை வாக்கி செய்வாராக. நீங்களும் கூட அதற்காக உதவி செய்யலாம். ஆண்டவர் உங்க உள்ளத்தில் ஏவது செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்ற இந்த நிகழ்ச்சியில முக்கியமாக உங்களுக்கு இன்றைக்கு நான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்காக நம்ம இந்த நாளிலே விசேஷமா ஜெபம் பண்ணலாம். நான் சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆன பிறகு அவருக்காக நான் லெட்டர் எழுதினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு இமெயில் கூட நான் என்ன செய்தேன், அனுப்பினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்துல அதனுடைய காப்பி இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி மெயில் போட்டேன். என்னென்று சொன்னால் படிக்கிறேன், தயவு செய்து நீங்க கவனமா கேளுங்க. டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி சி ஜோசப் விஜய், தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்னை. From Pastor Reverend Rajkumar, NP, number 942, Srishti Apartments, 13th Main, 8th Cross, HMT Layout, Mathikere, Bangalore. பொருள்: தமிழ்நாட்டின் நலனுக்காக நல்ல ஆலோசனைகளும் திட்டங்களும் என்று அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களுக்கும் பெங்களூரில் உள்ள சியோன் தேவாலயத்தின் பாஸ்டர் ரெவரண்ட் ராஜ்குமார் NP இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் தாங்கள் செய்து வரும் பணிகளை நாங்கள் பாராட்டுகிறோம். தங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் ஞானமும் மற்றும் பலன் கிடைக்க எங்கள் ஜபங்களில் என்றும் உங்களுடனே நாங்கள் ஜபிக்கிறோம் உள்ளோம். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக சில நல்ல எண்ணங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்து, முதலாவது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பான மற்றும் நல்ல வீடு கட்டப்படணும் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், எழுதினோம். ஒவ்வொருக்கும் நல்ல பாதுகாப்பான வீடு. அதாவது ஏழைப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வீடுக்காக நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது, அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் என்ன என்று சொன்னால், அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள், ஹெல்த் கேர் ஃபார் எவ்ரி ஒன். நல்லா எல்லாருக்கும் என்ன செய்யணும், ஹெல்த் கிடைக்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து, மேக் எஜுகேஷன் அவைலபிள் டு ஆல். எல்லா மக்களுக்கும் கூட என்ன செய்யப்பட வேண்டும், எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் கிடைக்க வேண்டும். இது மூன்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி அவளுக்கு தெரிவித்தோம். வீடு, தமிழ்நாட்டின் மக்களுக்கு நல்ல வீடுகள் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியம் வேணும் மற்றும் அவங்களுக்கு எஜுகேஷன் வேணும். அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்றதான எல்லா ஜனங்களுக்கு எல்லா விதங்களிலும் கூட சின்ன சின்ன பிசினஸ் செய்யறவங்களுக்கும் பல விதமான பிசினஸ் லோன், அப்புறமா அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கணும் என்று சொல்லி கூட நான் அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன். தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இதெல்லாம் வந்துட்டு
ஆண்டவர் கிருபையினால கம்ப்யூட்டர்ல உக்காந்து ஆண்டவர் டிசைன் பண்ண கிருபை செய்தார். அது கிராஃபிக் டிசைனு இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் எழுத கிருபை செய்தார். இதுல இது முக்கியமா அது எழுதியிருக்கிற இப்ப முக்கியமா நம்ம ஜெபம் பண்ணலாம். என்ன அவருக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன என்றால், தமிழ்நாட்டுல வந்துட்டு கோல்டு வந்துட்டு எங்கெங்க இருக்கிறதோ, கோல்டு என்ன தங்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது எங்கெங்க இருக்கோ அங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இல்லைங்களா, தேவனுடைய கிருபையினால பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிற சம்பத்து, பூமியில எத்தனையோ சம்பத்துகள் வைத்திருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய சி ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் வைக்க வேண்டும் என்று நான் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால், கர்த்தர் இந்த பூமியில அநேக விதமான பொக்கிஷங்களை வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், லெட்டர் போட்டிருக்க, அது போய் சேரலையா நம்ம தெரியல. ஒருவேளை சேர்ந்திருந்தாலும் கூட அதில் எனக்கு இன்னும் பதில் வரல. ஆனாலும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக, இந்த ஒரு லைவ் டிவி மூலமாகவும் கூட, இதுல யூடியூப்ல கூட நான் என்ன அப்லோட் பண்ண போறேன். இது தயவுசெய்து முடிஞ்ச எல்லாரும் அவருக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டின் நலனுக்காக தங்கம் எங்கெங்க இருக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும். இதுக்காக ஹை டெக்னாலஜி வந்துட்டு கொரியா, ஜப்பான், பிரேசில், வேறு வேறு தேசங்களில வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. வேறு வேறு தேசங்களில அநேக விதமான அது கண்டுபிடிக்கிறவங்க ஒரு இன்ஜினியர்ஸே இருக்கிறாங்க. அவங்களுடைய டீமே சென்னைக்கு, தமிழ்நாடுக்கு இன்வைட் பண்ணி அந்த குழுக்களுக்கு இந்த வேலைகளை கொடுத்தா, எங்கெங்க தங்க சுரங்கங்கள் இருக்கிறதோ தமிழ்நாடு முழுவதும் சர்ச் பண்ணி என்ன செய்வாங்க, தங்க சுரங்கங்களை என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அப்போ நீங்க தங்கத்தை நீங்க என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதுல இருந்து தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு லாபம் அதிகமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அநேக ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக புதைச்சி வச்ச புதையல்கள் எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டுல. தயவுசெய்து அதெல்லாம் எடுத்தா நிறைய தங்கம் நமக்கு கிடைக்கும். அதனால பூமியில இருக்கிற ஆண்டவர் கொடுத்துதான் இந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டாலே தமிழ்நாட்டினுடைய நிறைய நெருக்கடிகளுக்கு இது உதவும் என்று சொல்லி ஒரு சிறிய ஆலோசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, வைரம். வைரம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், தேடணும். தமிழ்நாடு முழுவதும் வைரம் தேடினால் பிரியமானவர்களை எக்கச்சக்கமான வைரம் கிடைக்கலாம். கிடைத்தால் நிஜமாகவே நம்ம தமிழ்நாடு செழிக்கும். மூன்றாவது பிளாட்டினம், நான்காவது வெள்ளி, ஐந்தாவது காப்பர், ஆறாவது இரும்பு ஐரன், ஏழாவது நிலக்கரி கோல், எட்டாவது பெட்ரோலியம். தயவு செய்து கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. அருமையான முதலமைச்சர் சி ஜோசப் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, தயவு செய்து நீங்க இதெல்லாம் கண்டுபிடித்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரெவென்யூ, அதாவது பணம் தேவைப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனையோ கடன்ல தமிழ்நாடு இருக்கு என்று சொல்லி நீங்க சொல்லுகிறீர்களே, அதுக்கு உதவும். மற்றும் நாட்டின் மக்களுக்கு நீங்க கொடுத்ததான எல்லா அந்த கேரண்டிஸ் என்னென்ன இருக்கிறதோ, நீங்க வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்திருக்கோம், அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இது உதவும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்ல, ரேடியம், யுரேனியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முத்துக்கள், அதுக்கடுத்து மணல், அப்புறமா காட்டுல இருக்கிறதான அநேக மரங்கள், நல்ல ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது கடலில் இருக்கிறதான அநேக மீன்கள் பிடித்து என்ன செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்கச்சக்கமான மீன்கள் இருக்கிறது. பெரிய பெரிய ஷிப்புங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து பெரிய பெரிய ஷிப் மூலமாக மீன்களை பிடித்தோம் என்று சொன்னால் எக்கச்சக்கமான ஒரு மீன்கள் எல்லாம் பிடித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு அநேகருக்கு சின்ன சின்ன குளத்துல ஆங்கங்கே அவருடைய நிலத்துல அந்த மீன்களை வளர்க்கறதுக்கு வேண்டிய ஒரு லோன், சின்ன சின்ன லோன்களை கொடுத்தா அந்த மீன்களை வளர்த்து என்ன செய்வார்கள், அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்கள் அதுல பிசினஸ் ஆரம்பித்து நல்ல சம்பாதிக்கவும் கூட வசதிகள் உண்டு இல்லைங்களா, அது கூட நீங்க செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டுல வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால மின்சாரம் நம்ம தயார் பண்றதுக்கு சோலார்,
அதாவது தயவு செய்து சோலார் வந்துட்டு முக்கியத்துவப்படுத்தணும்னு சொல்லி இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சோலார் வந்துட்டு எங்க டிராபிக்ல, அதாவது சிக்னல்ஸுக்காக, அதாவது எலக்ட்ரிசிட்டி வீடுகள் கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு போகாத இடத்துக்கெல்லாம், அதாவது சோலார் மூலமாக ஜனங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா வர மாதிரி, சோலார் மூலமாகவே அநேக வண்டிங்க ரன் ஆகுற மாதிரி காருங்க கண்டுபிடிச்சு அந்த சோலார் எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சிறிய ஆலோசனை. அது மட்டும் இல்லாமல் மழை வரும்போது இந்த மழை தண்ணியை பல விதங்களிலே ஸ்டோர் பண்ணி விவசாயிகளுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான தண்ணி வசதிகளை எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறதான எல்லா மாவட்டங்களுக்கு தண்ணி வசதிகளை செய்து அவங்களுக்கு உதவி செய்யும் போது தமிழ்நாடு ரிசோர்ஸ் என்ன செய்யப்படுகிறது, அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கிரானைட்ஸ் இருக்கிறது. மலைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மலைகள் இருக்கிறது. அந்த மலைகள் எல்லாம் நல்ல நல்ல கல்கள் எல்லாம், கிரானைட் கல்கள் எடுத்து அதை என்ன செய்யலாம், ஜனங்களுக்கு விற்பனை பண்ணலாம். வேறு நாடுகளுக்கு என்ன செய்யலாம், அது விற்பனை பண்ண நல்ல காசு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் பிரியமானவர்களே, இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு சைட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டின் மக்கள். அதனால தமிழ்நாட்டின் மக்களுக்காக எல்லா மாவட்டத்துல கவர்மெண்ட் லேண்ட்ஸ் எங்கெங்க இருக்கிறதோ, ஒரு 1000 ஏக்கர், ஒரு 2000 ஏக்கர், அப்படி ஒரு 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர், அந்த மாதிரி சைட்ஸ் வந்துட்டு நீங்க லேண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி சைட்ஸ் மாதிரி நீங்க அலாட் பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனத்தொகை பார்த்து நாம எல்லா மாவட்டத்துல நீங்க வந்துட்டு லேண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி சைட்ஸ் சேல் பண்ணால ஒரு சைட்டுக்கு குறைந்தது ஒரு 5 லட்சத்துக்கோ ஒரு 10 லட்சத்துக்குள்ள ஒரு சைட்டு கிடைக்கிற மாதிரி நீங்க செய்தீங்க என்று சொன்னால் எத்தனையோ ரெவென்யூ, அதாவது பணம் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வருகிறது. சோ பணம் கவர்மெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் வருகிறது என்று சொல்லி ஆலோசனை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இது நிமித்தமாக தயவு செய்து நம்முடைய தமிழ்நாட்டுல, இது மட்டுமல்ல, சைனா மார்க்கெட்ல எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா என்ன செய்கிறது, கிடைக்கிறது. மொபைல் இருக்கலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கலாம், சவுண்ட் சிஸ்டம் இருக்கலாம், எக்கச்சக்கமான ரோபோட்ஸ் இருக்கலாம், எல்லாம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கிறது. அதனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துல சைனா பஜார் ஒன்று ஓபன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக ஒரு பெரிய பெரிய ஸ்டோர்ஸ், பெரிய பெரிய அவுட்லெட்ஸ் நீங்க வைத்து அது மக்களுக்கு ஒரு கம்மி விலையில 50,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்குறவங்க ஒரு 5,000 ரூபாய்க்கு அதே ஒரு போன் வாங்கக்கூடிய பொருள் இருக்கிறது, ரோபோட்டிக் இருக்கிறது. அநேக விஷயங்கள் வந்து சைனால நிறைய விஷயங்கள் தயார் பண்ணி நல்ல சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்தியாவில, அதாவது தமிழ்நாட்டுல நீங்க வச்சா நல்ல ஆசீர்வாதமாக ஜனங்களுக்கு இருக்கும், தமிழ்நாடுக்கு அது ஒரு பண வசதியை உண்டு பண்ணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் 195 நாடு இணைந்து அநேக வந்துட்டு 250 குட்டி குட்டி நாடுல கிறிஸ்தவர்கள் அநேக பிரதமர்களா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நீங்க போய் தயவு செய்து நீங்க மீட் பண்ணா நல்லா இருக்கும். அதாவது அவளை எப்பப்ப முடியுமோ உங்களால அப்பப்ப போய் ஒரு சிலரை நீங்க மீட் பண்ணி ஒரு சிலர்கிட்ட என்ன செய்யணும் என்று சொன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த நாட்டினுடைய ஒரு கம்பெனிங்களை தயவுசெய்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும், நீங்க கொண்டு வரணும். உதாரணமாக நார்வே, நியூசிலாந்து, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, கனடா, ஐஸ்லாந்து, ஆஸ்திரேலியா, இது எல்லாம் டெவலப்ட் ஆயிருக்கிற ஒரு கண்ட்ரி, டெமோக்ரஸி இருக்கிற நல்ல ஒரு கண்ட்ரி. அதனால அந்த கண்ட்ரிகள் எல்லாம் எப்படி டெவலப் ஆயிருக்கிறதுன்னு சொல்லி போய் பார்த்து அதனுடைய ஆராய்ச்சி பண்ணி அவளோடு கூட டைப் பண்ணி மெடிக்கல் எடுத்துன்னு வரலாம். நீங்க நல்ல நல்ல மெடிக்கல் நம் தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு வரலாம். நல்ல நல்ல அவங்களுடைய கம்பெனி, அதாவது அநேக மோட்டார் சைக்கிளோ காரோ இல்லைன்னா கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ கம்பெனிங்க எல்லாம் என்ன செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு வரலாம். ஸோ இப்படி வெளிநாட்டுல இருந்து கம்பெனிங்க தமிழ்நாடு எடுத்துன்னு வர்றதுனால தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாடு பணக்கார தமிழ்நாடு ஆகணும்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ரகசியமான ஒரு காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட நான் வந்துட்டு இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும் என்றால், இந்த டாக்ஸ் வந்துட்டு கட்டாமல் ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, பிளாக் மணி வைத்திருக்கிறாங்க பாருங்க. அவர்களே நீங்க என்ன செய்யணும், இன்டெலிஜென்ஸ் மூலமாக கண்டுபிடிக்க வைக்கணும். தமிழ்நாடு முழுவதுமாக இன்கம் டாக்ஸ் மோசடி பண்ணி கோடி கோடி பணத்தை சுருட்டி வச்சிருக்கிறவங்களே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? நீங்க சும்மா கண்டுபிடிக்க அதுக்கண்டு ஒரு 10,000 ஜனங்களை, சிம்பிளா ஒரு 10,000 ஜனங்களை என்ன செய்யுங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், போடணும். அப்படி போட்டீங்கன்னா இந்த 10,000 இன்டெலிஜென்ஸ் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு பிளாக் மணி எங்கெங்க இருக்குன்னு போய் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிட்டு அவங்க வார்னிங் கொடுத்துட்டு என்ன செய்யணும், அந்த பிளாக் மணியை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு அதுல 50% என்ன செய்யறோம், கேஷ் கொடுத்துடுறோம். 50% கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க ஒரு ஆஃபர் பண்ணீங்கன்னா எத்தனை பிளாக் மணி எல்லாம் என்ன செய்கிறது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வருது. இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் இருக்கிறது. அதனால தயவு செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் சி ஜோசப் விஜய் அவர்களே, தயவு செய்து தமிழ்நாட்டினுடைய செழிப்புக்காக எத்தனை ஆலோசனைகள் உங்களுக்காக கொடுக்கிறேன். தயவு செய்து இதை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு இதுல என்னென்ன முடியுமோ அது எல்லாம் செய்து தமிழ்நாட்டை ஆசீர்வாதமான ஒரு தமிழ்நாடாக நீங்க நடத்தி செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கலாம், கத்திரிக்கு சத்ரு எடப்பாடி அவர் இருக்கலாம். எந்த கட்சியா இருந்தாலும் கூட மோதல் வேண்டாம், விரோதங்கள் வேண்டாம். இதெல்லாம் வந்துட்டு வெளியில இருக்கிற ஜனங்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இணைந்து என்ன செய்யுங்க, தமிழ்நாடை கட்டுங்க. இப்போ இவங்களை கால் இருக்குது, அவங்க கால் இருக்கிறது, இதெல்லாம் யாரும் செய்யாதீங்க. போதும், இவ்வளவு வருஷம் நீனு நான்ன்றது போதும். ப்ளீஸ் எல்லாம் ஒற்றுமையா இணைந்து தமிழ்நாடை கட்டுங்க. தமிழ்நாடு ஒரு தேசத்துல ஒரு செழிப்பான ஒரு நாடாகட்டும். தமிழ்நாடு ஆசீர்வாதமான ஒரு தமிழ்நாடாகட்டும். இந்த தமிழ்நாட்டின் ஜனங்களுக்கு சத்தியத்தை அறியத்தக்கதான அறிவு ஞானத்தை கொடுங்க. சாபத்துக்குரிய காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள், அநேக தேவ கோபத்தை கொண்டு வருகிற காரியங்களை விட்டு விலகத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல வழிகளில் ஜனங்களை நடத்துங்க. இந்த தமிழ்நாடு ஆசீர்வாதமான தமிழ்நாடா மாறுவதற்கு உங்க கரங்களில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதை கொடுத்த நேரங்களில் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இருந்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நான் உங்களுக்காகவும் கவர்மெண்ட்டுக்காகவும் உங்க எல்லா எம்எல்ஏக்களுக்காகவும் உங்களுடைய எல்லா டீமுக்காகவும் எதிர்கட்சிகளுக்காகவும் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்று சொன்னால் பாருங்க, பணம் எக்கச்சக்கமாக வருகிறது. டெய்லி டாக்ஸ் பணம் எத்தனையோ கோடிகள் வருகிறது. அது சரியா பயன்படுத்தி அது மக்களின் பணம் மக்களுக்கு போய் சேர என்ன ஆகணும், உதவணும். தமிழ்நாட்டில் ஒருவரும் கூட எந்த ஒரு நபரும் கூட கஷ்டப்படக்கூடாது. அதனால வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நினைவுல வைத்துக் கொள்ளுங்க, கூலி வேலை செய்யறவங்களை நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், ஊனமுள்ளவர்கள், பார்வையற்றவர்கள் அநேகரை நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சேவை செய்வ, சமூக சேவை செய்யறதுல கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறது. ரோமன் கேத்தலிக் ஃபாதர்கள், சிஸ்டர்ஸ்கள், அவருடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவங்க அருமையா என்ன செய்வாங்க, ஏழை எளியவர்களுக்கு வசதிகளை செய்வது. அப்படி என்றால் அவங்களை பார்க்கறதுக்கு, அவங்களை கேர் பண்றதுக்கு, அப்படிப்பட்ட ஹாஸ்டல்ஸ், ஓல்டேஜ் ஹோமு இதெல்லாம் நடத்துறதுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. சேவை செய்யறதுக்கு தாராளமா இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு கூட நீங்களை இன்வால்வ் பண்ணுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சில காரியங்களை கொடுங்க. தேசத்துல வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, தமிழ்நாடுல நல்ல நல்ல பிசினஸ் மேன்களை வந்து என்ன செய்யட்டும், இந்த தமிழ்நாடுல வந்துட்டு பிசினஸ்களை நல்லா எழுப்பட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுங்க. வாலிபர்கள் இன்றைக்கு துடித்து கொண்டு இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் துடித்து கொண்டு இருக்காங்க. வாங்குற சம்பளம் வாடகை கட்டுறாங்க, சாப்பிடுறாங்க. பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு கண்ணீர்ல இருக்கிறாங்க. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், என்ன செய்யணும், தமிழ்நாடு இன்னும் நல்லா மேலே கொண்டு போவதற்கு இத்தனையும் நீங்க செய்யணும் என்று சொல்லி நான் உங்களிடத்துல கேட்டுக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இறைவன் ஹல்லேலூயா
இறைவன் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஞானமும் தந்து ஆசீர்வதிக்கட்டும். ஏனென்று சொன்னால் அந்த இறைவன் தான் நல்ல ஒரு ஆட்சி உங்கள் மூலமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். உங்களை லீட் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வேத வார்த்தை உங்களை கொண்டு போகட்டும் என்று நான் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு மெசேஜ், இந்த ஒரு வீடியோ தயவுசெய்து விஜய் சார் அவருக்கு போற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. இது யூடியூப்ல கூட போடுறோம். தயவுசெய்து ஜீசஸ் பிளஸ் இந்தியா அண்ட் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி யூடியூப்ல இது போடுறோம். தயவுசெய்து நீங்க என்ன செய்யுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. விஜய் சாருக்கு போகட்டும். விஜய் சார் என்ன செய்யட்டும், இதே செய்யட்டும். இதன் மூலமாக தமிழ்நாடு ரொம்ப செழிக்குங்க. நான் தமிழ்நாடுக்கு மட்டும் நான் பேசல, இது இந்தியா முழுவதும் இருக்கிறதான ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காகவும் கூட நான் சொல்லுகிறேன். இது எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் எல்எஸ்ஏட்டும் தேடட்டும். இந்த மாதிரி ஆண்டவர் இயற்கையாக கொடுத்திருக்கிறதான எத்தனையோ ஆசீர்வாதங்கள் பூமியில இருக்குங்க. எக்கச்சக்கமான லேண்ட் இருக்கு நம்ம கிட்ட. அதை சேல் பண்றது கூட ஒரு யோக்கியதை இல்லாதவர்களாக அரசியல்ல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப சங்கடமா இருக்கு. பெங்களூர்ல ஒரு சைட் வாங்கணும்னு சொன்னா 60 லட்சம் 70 லட்சம் மினிமம். எங்க 1 கோடி சிட்டில வாங்கணும்னா 2 கோடி 3 கோடி 4 கோடி. என்னங்க இது? இப்படி எல்லாம் இருக்குங்க. ஆனா லேண்ட் ரேட் எப்படி பிறகு இருக்கான்னா அவ்வளவு பிறகு இருக்கிறது. காரணம் என்ன? கவர்மெண்ட் இது என்ன செய்யல, ஏழைப்பட்டவங்களுக்கு, எளியப்பட்டவங்களுக்கு, மிடில் கிளாஸ் இருக்கும், லோ கிளாஸ் இருக்கும் வாங்கலாம் என்று சொல்லி அவங்க ஒரு சைட் ரெடி பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி நாட்டின் மக்களுக்கு கொடுக்கல என்று சொன்னா என்ன நாட்டு ஆடுறாங்க, என்னத்தை நாட்டு ஆடுறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேசத்தை என்ன ஆடுறாங்க ஒன்னும் புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதான ஒரு எங்க பார்த்தாலும் பாருங்க, போற வர வழியிலே எத்தனையோ லேடிஸ் டாய்லெட் போகணும், பாத்ரூம் போகணும். அந்த சிட்டில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் கூட அவங்களுக்கு வசதிகள் இல்லைங்க. நிறைய பேர் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அங்க நான் பாருங்க, ஜனங்க எல்லாம் வந்துட்டு ஒரு காமா இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் என்று விரும்புறாங்க. ரஷ் எவ்ரி டிராபிக் அப்படி இருக்கு. அவங்களுக்குன்ட்டு ஒரு என்ன இல்ல, ஜனங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணக்கூடிய, ஒரு நல்ல காமா இருக்கக்கூடிய, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. வெளிநாடுகள் எல்லாம் நிறைய பார்க்குங்க இருக்கு, நம்ம கிட்ட பார்க்குங்க பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நாடு நல்லா ஆகணும், ஊரு நல்லா ஆகணும், தேசம் நல்லா ஆகணும்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற இயற்கை பொருட்களை எல்லாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து எடுத்தால் நம்முடைய நாடு மற்ற தேசத்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய நாடா இருக்கும். இத்தனை வருஷமா ஆழ்ந்துட்டு வர்றாங்க, இத்தனை வருஷமா நம்முடைய தேசத்தை வந்துட்டு எதோ கண்டுபிடிப்பு என்னென்னமோ செய்யறாங்க. ஆனவங்க கூட டெவலப்மெண்ட் ஆகலைன்னா என்னங்க இது அர்த்தம்? சைனா எங்கேயோ போச்சு, அமெரிக்கா எங்கேயோ போச்சு. சைனாவை பீட் பண்ணலாம், அமெரிக்கா பீட் பண்ணலாம், அவங்கள மேல நாம வரலான்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிக்காரனும் நினைக்காம அந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் பண்ற வேலை சரியில்லை, இதை சொல்லி 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 சொல்லியே வந்துட்டு நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டீங்க. சிலர் சொல்றாங்க, வெள்ளைக்காரன் கையிலிருந்து புடுங்கிட்டு நாட்டை கொள்ளைக்காரங்க கையில கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா வெள்ளைக்காரன் துரத்துட்டாங்க, அவன் கொள்ளையடிக்கிறான்ட்டு அதுக்கடுத்து நீங்க இப்போ நாட்டை நீங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லா அரசியல்வாதிகள்கிட்ட போய் சர்ச் பண்ணா ஒவ்வொரு அரசியல்வாதி, எம்எல்ஏ இருக்கலாம், எம்பி இருக்கலாம், யாராவது இருக்கலாம், யாராவது ஏழைப்பட்டவங்க இருக்காங்களா? கோடி கோடி கணக்கில் சேர்த்து வச்சிருக்காங்களே, அந்த பணம் எப்படி அவங்ககிட்ட வந்தது? இது யாரும் கேட்க மாட்டாங்க. மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது, அவங்களுக்காக எக்கச்சக்கமான என்னது சொத்து இருக்கிறது, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு எதுவுமே இல்லை, கணக்கே இல்லை. ஏழைப்பட்டவனா இருக்கிற, பணக்காரனா இருக்கிறா என்று சொல்லி நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. அப்படி இப்படி இருக்கக்கூடாது தேசம், இப்படி இருக்கக்கூடாது தேசம். தேவனுடைய பார்வையிலே அருமையா இருக்கணும். இது தேவனுடைய கிருபை சமாதானம் நிறைந்த ஒரு தேசமா இருக்கணும். ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், மொழி சண்டைகள் இதெல்லாம் தேவையில்லாதது. அது இல்லாம மந்திரங்கள், பில்லி சூன்யங்கள், செய்வினைகள், விக்கிராராதனை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை, மர்டர், என்ன அசிங்கமான அருவருப்பான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே ஒளிந்து ஒரு சமாதானமான தேசத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுக்குதான் வாருங்கள், எல்லா தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அதனால நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் செய்வோமா?
நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா எதை வச்சு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோம்? 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லா மனுஷர்களும் ரட்சிப்புக்காக என்ன செய்யுங்க? ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுகிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? அதனால எல்லாம் ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். அதனால தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எல்லா தேவனுடைய ஞானம் பெற்று இந்த கடைசி காலத்துல 4 விஷயங்கள் நடக்கணுங்க. 1, உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். 2வது, எருசலேமுக்கு எல்லா யூதர்களும் திரும்பி வர வேண்டும். 3வது, எருசலேம் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். 4வது, அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அதனால இந்த காலங்களில கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஏனோ தான் என்று ஜீவிக்காம தயவு செய்து உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. நீங்க போகிற சபைக்கு நீங்க உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு நீங்க உண்மையா இருங்க. நல்ல மனசாட்சியுள்ளவர்களாக ஜீவித்து ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக பிரயாசப்படுங்க. இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கடுத்து சபை மறுபடியும் பகிரங்க வரையில வந்து இந்த பூமியில 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறது. அதனால தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, எல்லா தேவதாசர்களே, ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்பட அவங்க சித்த நிறைவேற நாம் எப்போதும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். உலகம் எங்கு கூட, தேசம் எங்கு கூட, தமிழ்நாடு, சென்னை எங்கு கூட எல்லா ஜனங்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஐயா 850 கோடி ஜனங்களை ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஐயா 250 தேசங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் ரட்சிப்பு என்றால் ஒரு மனுஷன் தன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது தான் ரட்சிப்பப்பா. ஒரு மனுஷன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் அவருடைய பேர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படுகிறது. அவன் மரித்த பிறகோ இல்லை உடைய வருகையிலையோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துல சேர்ந்து அவன் அங்க சுகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக வீகாக காலம் இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. என்று சொன்னால் நரகம் என்கிறது நித்திய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அங்க புழு சாகாது. ஆண்டவரே, அந்த ஆண்டவரே நெருப்பு ஆறாதப்பா. அப்படிப்பட்ட இடத்துல யாரும் போகக்கூடாது என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து எல்லாரும் ரட்சியும் ஆண்டவரே. சென்னை மக்களை ரட்சியும், தமிழ்நாடு மக்களை ரட்சியும் ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பனே, இந்தியாவின் மக்களை ரட்சியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை நல்ல பலப்படுத்தி இயற்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறதான சகலமும் நல்லபடி ஆண்டவரை கண்டுபிடித்து எடுத்து தமிழ்நாடு ஆண்டவரே ஒரு உயரத்துல கொண்டு போய் வைக்கிற, ஒரு ஆசீர்வாதமான நிலையில வைக்கிற ஒரு மகனாக நீ வழி நடத்தும். அவருக்கு வேண்டிய நல்ல ஆலோசகர்களை கொடுங்க. அவங்களே ஆண்டவர் கைட் பண்றவங்களை கொடுங்க, வழி நடத்துறவங்களை கொடுங்க, ஸ்ட்ரென்தன் பண்றவங்களை கொடுங்க, பிளஸ் பண்றவங்களை கொடுங்க, சப்போர்ட் பண்றவங்களை கொடுங்க. ஆண்டவர் நல்ல டீச் பண்றவங்களை கொடுங்க, நல்ல நடத்துறவங்களை கொடுங்க. அப்பா, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதைகளை நடத்துற ஆண்டவரே எல்லாரையும் கொடுங்க. ஒற்றுமை கொடுங்க, சமாதானம் கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே நிம்மதி கொடுங்க. ஆண்டவரே செழிப்பு கொடுங்க. தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் நல்ல தண்ணி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தமிழ்நாடு எல்லா மாவட்டத்துல நல்ல தண்ணி உண்டாகட்டும். விவசாயிகளுக்கு எல்லா விதமான சலுகைகள் உண்டாகட்டும். வாலிபர்களுக்கு நல்ல வேலைகள் உண்டாகட்டும் சுவாமி. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஏழப்பட்டவர்கள், எளியப்பட்டவர்கள் யாவரும் நன்றாக வாழ வேண்டும். எந்த பகையும், எந்த சண்டையும், எந்த விரோதமும், எந்த கோபமும், எந்த ஆண்டவர் மனஸ்தாபமும் இல்லாதபடிக்கு ஒற்றுமையாக சமாதானமும் தமிழ்நாடு இருக்க வேண்டும். அதனால தமிழ்நாடு ஏழைப்பட்ட தமிழ்நாடாக, கஷ்டப்படுகிற தமிழ்நாடாக, கடல்ல இருக்கிற தமிழ்நாடாக அல்ல, ஆசீர்வாதமான தமிழ்நாடாக, செழிப்பான தமிழ்நாடாக, அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஒரு தமிழ்நாடாக, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தமிழ்நாடாக உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டுல என்னென்ன இப்போது ஆண்டவரே ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் சரிப்படுத்தி தமிழ்நாட்டை ஆசீர்வதித்து, தமிழ்நாட்டை ரட்சித்து, 8 கோடிக்கும் அதிகமா இருக்கிற இந்த தமிழ்நாட்டின் ஜனங்களை
உங்க கிருபையினாலே வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினால் விலையேற பெற்ற நாமத்துல தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போகிறார். தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் ஆசீர்வதிக்க போகிறார். மற்றும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God bless you all. Shalom Maranatha. Praise the Lord.